ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். எல்லாருமே குறிப்பாக வந்து நம்ம தமிழ் சினிமா படங்களில் ஷங்கர் சாரில் ஆரம்பித்து முருகதாஸ் சார் அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக பொலிட்டிக்ஸை வந்து நம்ம கிண்டல் பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு இது ரொம்ப ஊழல் இருக்கிற ஆட்சிங்க, ரொம்ப வந்துட்டு கரப்ஷன்லாம் வந்துட்டு எல்லை மீறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கரப்ஷன் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு டார்கெட் பண்ணி எல்லாருமே பேசுவோம்ல. ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் அந்த சொல்யூஷன் வந்துட்டு மனுஷ ரூபத்தில் இல்லை, ஒரு ஏஐ ரூபத்தில்னு சொன்னால் என்ன எப்படி இருக்கும்? ஸோ இன்றைக்கி நிஜமாகவே ரியல் லைஃப்பில் இது வந்து பாசிபிள் ஆகிருக்கு. என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, அல்பேனியாவில் நிஜமாகவே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்துட்டு மினிஸ்டராக நிஜமாகவே வந்துட்டு மாற்றிருக்கிறாங்க. ஒரு போஸ்ட் கொடுத்து பதவி கொடுத்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க, மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குறா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு பதிலும் சொல்கிறாரு. அண்ட் எந்த துறைக்கு வந்து அவங்கள வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக போட்டாங்க அண்ட் அந்த ஏஐ என்ன வேலை பண்ண போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஒரு மாதிரி ஷார்ட்டாக. ஸோ ஏஐ மினிஸ்டர் பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் வந்து ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு பல காலமாக எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு துறைகள்லேயும் இதோடைய ஆதிக்கம், இதோடைய அந்த செயல்பாடு எல்லாமே வந்துட்டு மனுஷனை விட ஒரு படி மேலே தான்றதை எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, ஓகே. பேசிக்காக இப்போ முதல்ல ஏஐ வந்துட்டு எந்த வேலைலாம் போட்டு தள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி ஃபீல்டெலாம் ரொம்ப ட்ராப்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டு தான். இப்போல்லாம் பாட்டெல்லாம் கம்போஸ்லாம் பண்ண தேவையில்லை, போய் லிரிக்ஸை போட்டு ஒரு மாதிரி போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதுவே பாடியே கொடுத்துருது. யார் மாதிரி பாடணும், என்ன மாதிரி டியூனு எல்லாமே அதே வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ க்ரியேட்டிவ் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அவுட்டு. இந்த கிராஃபிக்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப இப்போது அந்த இப்போ அந்த கூகுள்லாம் அதை விட்டாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்துட்டு VO3 அதெல்லாம் பயங்கரமாக வந்து போயிட்டுருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஏஐ இஸ் கம்மிங் அப்னு சொல்லலாம். பட் என்ன தான் ஏஐ வந்தாலும் வந்துட்டு இது வந்து அப்படியே எல்லா வேலையும் எடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா, மேபி ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ இருக்கிற ஜாபே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு வடிவத்தில் மாறுன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ ஃபைன், அது ஓரமாக இருக்க. இப்போது அல்பேனியாவில் யாருப்பா அந்த ஏஐ மினிஸ்டரு, எதுக்குப்பா அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாமே. முதல்ல அந்த ஏஐ மினிஸ்டரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎல்லான்னு சொல்கிறாங்க. டிஎல்லா அப்படின்னா ஒரு சன்ஷைன், ஒரு உதயன் சூரியன். சரி, ஓகே, அது ஓரமாக இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து டிஎல்லாவோட பேருன்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. இவங்க ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு சாட்பாட் மாதிரி வச்சுக்கோங்களேன். சரி, இவங்க என்னடா மினிஸ்டர் பண்ணுறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, இவங்க எப்படி ஒரு மினிஸ்டராக இருக்க முடியும், மக்கள்லாம் எப்படி இவங்களை போய் இது பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஎல்லாவே ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்துட்டு யாரோட வேலையும் நான் வந்து தட்டி பறிக்க நான் இங்கே வரல, மற்றபடி வந்து இந்த ஹியூமன் காம்படிஷனாவோ அல்லது வந்துட்டு மனிதர்களுக்கு எதிராகவோ நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. என்னோடய வேலை எல்லாமே டேட்டாஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பராக மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎல்லாவே சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்களா? வெரி குட் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்களே சொல்லிட்டுருக்காங்க. சரி, ஓகே. இப்போ எதுக்கு, என்ன மினிஸ்ட்ரி, எதுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த கவர்மெண்ட்டு டெண்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊரில் வந்து பாத்ரூம் டெண்டர் இருக்கும், அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்டு டெண்டர் இருக்கும், இப்போது ஒரு ரோடு போடுறாங்கன்னா ரோடு போகிற டெண்டர் இருக்கும், இப்போது மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு டெண்டர் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு மக்கள் பணிகளோ ஏதோ ஒரு வேலை பார்க்கும்போது இந்த டெண்டர் விடுறது அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். ஸோ இப்போது இந்த ஏஐ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த டெண்டர் விடும்போது நிறையா இப்போது கமிஷன்கள் நிறையா அந்த சைடில் மறைச்சி வைக்கிறது, இந்த பிளாக் மணி சுற்றுறது இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அல்பேனியா கவர்மெண்ட்டு குறிப்பாக பிரைம் மினிஸ்டர்லாம் சேர்ந்து, அதாவது அந்த மக்கள்லாம் சேர்ந்து, அந்த மினிஸ்டர்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது இந்த ஒரு ஏஐ நம்ம வந்துட்டு இந்த டெண்டர் விஷயத்துக்கு ஒரு மாதிரி ஒரு பொறுப்பாக இவங்க தான் தலைமையாக வைக்கும்போது இந்த கரப்ஷன், இந்த டெண்டருக்கு பின்னாடி புழங்குற அனைத்து பிளாக் மணிஸு, இந்த தேவையில்லாத இந்த கமிஷன்ஸு, இந்த மீடியேட்டர்ஸு, இந்த புரோக்கர்ஸு, இந்த தேவையில்லாத தலைவர்கள் பேசிக்காக இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி நீங்கி கரெக்டாக, டிரான்ஸ்பரண்ட்டாக, கான்ஃபிடெண்ட்டாக, எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் மக்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக, எந்த ஒரு ஊழல், எந்த ஒரு கரப்ஷன் எதுவுமே இல்லாமல் வந்துட்டு நீட்டாக கிளியராக கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இந்த ஏஐ வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அல்பேனியாவோட பிரைம் மினிஸ்டர், அவர் பேர் வந்துட்டு ஏடி ராமான்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காப்புல.
ஸோ இதுதான் அந்த ஏஐ வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ பேசிக்காக டெண்டர் விடும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த டேட்டாஸ் மேனேஜ் பண்ணுறது ப்ராப்பராக வந்துட்டு இந்த அமௌண்ட்லாம் போயிட்டு வருதா, எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் ப்ராப்பராக க்ளீனாக ஒரு மாதிரி பண்ணுறது தான் இந்த ஒரு ஏஐயோட வேலை. ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கு தான் இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர், கேட்குறக்கே நல்லா இருக்கே. மனுஷன் தான் அப்பப்போ மனசு மாறும், ஏஐக்கு என்ன காசு கொடுத்து லஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல தோணுனாலுமே இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். இஃப் சம்திங் இஸ் டிஜிட்டலாக எதெல்லாம் மாறுதோ அது எல்லாமே வந்துட்டு ஹேக் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு இந்த ஒரு இப்போ டிஎல்ஆர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி இப்போ இல்லீகலாக இப்போ நம்ம பின்னாடி எப்படி நோட்ஸ் போகுதோ அது மாதிரி இவங்களை ஹேக் பண்ணி இவங்க ப்ரோக்ராமை மாற்றி இவங்க மூலமாகவே பயங்கரமாக வந்துட்டு அமௌண்ட் அடிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளுமே இருக்குது. ஆனால் இப்போ கவர்மெண்ட் சைடில் பேசும்போது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நாங்கள் அப்படி இன்கிரிப்ஷனு பயங்கரமாக அங்கே டவுனு ட்ரான்ஸ்லேட் அதுன்னு ரொம்ப நிறையா சொல்கிறாங்க. பட் எனிவேஸ் பாசிபிலிட்டிஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ எய்தர் வே இப்போதைக்கு இது வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஏன்னா இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறாங்க, இது போக தான் தெரியும் நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைமும் இல்லை, ஆல்ரெடி வந்து ஜப்பான்லேயும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு ஏஐ சேட்பாட்டை கொண்டு வந்து ஒரு 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 அதாவது என்ன சொல்கிறது, சொல்யூஷன் சொல்ல முடியாது, பட் ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் மாதிரி சரி வச்சு பார்க்கலாமே என்ன ஆகுன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஜப்பான்லேயும் ஒரு தடவை இது மாதிரி பண்ணியிருக்காங்க போல். ஸோ இது அல்பேனியா அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் அங்கங்கே வருது. ஆனால் ஒரு மினிஸ்ட்ரியவே இவங்களுக்கு கீழே ஒப்படைச்சு பண்ணுங்கன்னு சொன்னது இதுதான் வந்து முதல் முறைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து டிஎல்ஆர் பற்றின ஒரு ஸ்டோரி. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி இந்தியாவில் அல்லது நம்மளுடைய தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா எந்த ஒரு மினிஸ்ட்ரிக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஏஐ மினிஸ்டரை நீங்கள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் தெரில, டக்குன்னு எனக்கு தோணலை. நான் வேணால் கமெண்ட்டில் நானும் வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு தோண கீழே போடுங்க, தமிழ்நாட்டில் எந்த மினிஸ்ட்ரிக்கு ஏஐ அமைச்சரை வந்து நியமனம் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ வித் திஸ் ஐ எண்ட் திஸ் வீடியோ. ஸோ மீண்டும் நாளை உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.